கெடிமலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அஞ்சலிக்கு நிறைய முறை கால் பண்ணி பார்க்க நாட் ரீச்சபிள்னே வந்துட்டுருக்கோம். இதனால் அஞ்சலியை நேர்லேயே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு லக்ஷ்மி, சிவராமன், முருகன், அவங்களோட பாட்டி அப்படின்னு இவங்க 4 பேரும் அஞ்சலி வீட்டுக்கு சர்ப்ரைஸாக போகிறாங்க. அவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனது மகேஷ்க்கு சுத்தமாக பிடிக்கல. இவங்க எல்லாரும் நம்மளோட வீட்டை கெடுக்க வந்திருக்காங்க. முதல்ல இவங்க எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகேஷ் ஆர்ஃபனேஜில் எடுத்த அந்த ஃபோட்டோவை அஞ்சலி ஹாலில் மாட்டி வச்சுருப்பாங்க. இதை முருகன் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஃபோட்டோவை எடுத்து மறைச்சி வைக்கிறாங்க. இருந்தாலும் அஞ்சலி அதை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அந்த ஃபோட்டோவை எடுத்து சிவராமன் கிட்ட காமிக்கிறாங்க. இதில் மாப்பிள்ளை எங்கே இருக்காருன்னே தெரியலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக மகேஷ் வராரு. என்ன இதை எப்படி தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டாலோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சிவராமன் அந்த ஃபோட்டோவை மகேஷ் கிட்ட கொடுத்து இந்த ஃபோட்டோவில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. அஞ்சலி அதை வாங்கி பார்க்குறாங்க. இது நீங்களா? உங்களோட ஃபேஸ் மாதிரியே தெரியலையே, டோட்டலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அஞ்சலி, என்ன எனக்கு தெரியாதா, என்ன நீ இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க, இல்லை உங்கள் ஃபேஸ் மாதிரியே தெரியல, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுமே அப்படி திருட்டு முடி முடிச்சிட்ருப்பாரு மகேஷ். அங்கே கரெக்டாக முருகன் வராரு. முருகன் வந்ததுமே இன்னும் மகேஷ்க்கு பயம் வந்துடுது. முருகன் கிட்ட அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. முருகன் அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. உடனே ஒரு மாதிரி ஆயிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு கேட்க அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இதில் இருக்காங்க அப்படின்னு அவர் சைகையிலே சொல்ல, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு இவங்க எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அதை பார்த்து அந்த ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்டே இருப்பார். உடனே அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அப்படியே ஓடிடுவார். இவங்க எல்லாருக்கும் புரியவே புரியாது, ஏன் இவன் எப்படி பண்ணுறான் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பாங்க. அப்போ மகேஷ் என்னடா இது, இவன் இந்த ஃபோட்டோவை வேறு எடுத்துகிட்டு போயிட்டானே அப்படின்னு யோசிச்சுட்ருப்பார். அதுக்கப்புறமா அஞ்சலி மகேஷ் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அன்னையே இப்படி அந்த ஃபோட்டோவை பார்த்து அழுதாருனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, அஞ்சலி அங்கேருந்து போனதுக்கப்புறமா மகேஷ் யோசிக்கிறாங்க. அஞ்சலி, உனக்கு மட்டும்தான் தெரியாது, ஆனால் அவன் ஏன் அப்படி அழுதான் அப்படின்ற காரணம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் வாழ்க்கையில் விலை மதிப்பில்லாத எல்லாத்தையுமே இழந்துட்டான். அதனால தான் அவன் அப்படி அழுதுட்ருக்கான். போக போக எல்லாமே புரியும் அப்படின்னு மகேஷ் மனசுலேயே நினச்சிட்ருக்காங்க. இவங்க எல்லாரும் இங்கே இருக்கிறது நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு மகேஷ் யோசிச்சுட்ருப்பார். அஞ்சலி அவங்க ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறதுலாம் இவருக்கு பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஒரு பக்கம் அஞ்சலி மொட்டை மாடிக்கு முதல் முறை போனேன்னு லக்ஷ்மி கிட்ட சொன்னது, அதுக்கப்புறம் வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னதுக்கு சிவராமன் நான் அவங்க யாரையுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்கிறது. ஒரு பக்கம் முருகன் மகேஷ்க்கு ஊட்டி விடுறப்போ மகேஷ்க்கு அவர் சின்ன வயசில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. சின்ன வயசில் முருகன் மகேஷ்க்கு ஊட்டி விடும்போது ஃபாதர் அங்கே போவார். அதே மாதிரி கேரம் போர்டு மகேஷும் முருகனும் சின்ன வயசில் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போவும் அந்த ஃபாதர் இப்படி அப்படியே நடந்துட்டுருப்பார். இது எல்லாமே அவருக்கு அப்பப்போ ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாம் மொத்தமாக சேர்த்து அவர் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா லக்ஷ்மி அஞ்சலியை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடவே அஞ்சலியும் நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது மகேஷ்க்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படியாவது அஞ்சலியை போக விடாமல் தடுக்கணும் அப்படின்னு மகேஷ் யோசிச்சுட்ருக்காரு. கரெக்டாக ஊருக்கு கிளம்புற சமயத்தில் அஞ்சலியை போக விடாமல் பண்ணணுன்றதுக்காக தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்த ஒரு கிளாஸ் எடுத்து கையாலேயே உடைக்கிறாரு. அப்படியே கையெல்லாம் பயங்கர ரத்தம் வருது. அந்த கிளாஸ் கையிலெல்லாம் குத்திட்ருக்கோம். பயங்கரமாக அந்த ரத்தக்கரையோட அப்படியே நின்றுட்டுருப்பாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அஞ்சலி உள்ளே போகிறாங்க. கையில் அந்த ரத்தத்தெல்லாம் பார்த்ததுமே அவங்க அப்படியே பயந்து போய் அதெல்லாம் கையில் எடுத்து பேண்டேஜ்லாம் போட்டு ஒட்டிகிட்ருப்பாங்க. அப்போ வெளியே எல்லாரும் பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்க, ஒன்றும் இல்லை, லேசாக கிளாஸ் உடஞ்சிருச்சு, அதை எடுக்கும் போது கையில் குத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அஞ்சலி நீ ஊருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்ல, இல்லை உங்களை இப்படி விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு அஞ்சலி
அஞ்சலி சொல்கிறாங்க. அதுக்கு மகேஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அஞ்சலி இல்லை நான் போகிறதா இல்லை, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் மகேஷ்க்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. எப்படியோ அஞ்சலியை ஊருக்கு போக விடாமல் தடுத்துட்றாங்க. ஆனால் பாட்டிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மகேஷ் மேலே ஒரு சந்தேகம் வருது. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.